கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். ஜீவ வார்த்தை மூலம் உங்களோடு பேச போகிறேன். பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பமாக்கிய உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமும் 17வது அதிகாரம் 17வது வசனம். 1 நாளாகவும் 17. தேவனே, இது இன்னும் உடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமாக இருக்கிறது என்று தேவனான கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாக இருக்கும் காலத்து செய்தியும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தேன். இது இன்னும் உடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமாக இருக்கிறது என்று பாருங்க. இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு தேவனுடைய பார்வைக்கு கொஞ்சமாக இருக்கும். தேவனுடைய பார்வைக்கு கொஞ்சமாக இருக்கும் அப்படின்னா, நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் தாவீதிடத்தில் அந்த 1 நாளாகவும் 17 அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை கர்த்தர் தெரிந்தெடுத்து ராஜாவாக உயர்த்தி எல்லா சத்துருக்களையும் உனக்கு கர்த்தர் கீழ்ப்படுத்தினார். இனி ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொல்கிறார். அந்த வீட்டை கட்டுவேன்னு சொல்லும்போது, உன்னிடத்திலிருந்து ஒரு சந்ததி எழும்ப பண்ணி நான் ஆலயத்தை கட்டுவேன், அவனுடைய சிங்காசனம் என்றைக்கும் உறுதிப்படும், கிருபையை அவனை விட்டு விலக்க மாட்டேன்லாம் என்று பேசுகிறார். இப்போது இப்படி ஆண்டவர் பேசும்போது தான் இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமாக இருக்கிறது என்று தாவீது சொல்கிறத பார்க்குறோம். அப்படின்னா இவ்வளோ பெரிய காரியத்தெல்லாம் ஆண்டவர் செய்ததும் செய்ய போகிறதும் சொல்கிறது அவருடைய பார்வைக்கு கொஞ்சமாக இருக்குதான். புரியுதா அவங்களுக்கு? நம்முடைய ஆண்டவருக்கு நமக்கு எவ்வளவு செய்தாலும் திருப்தி ஆகாது. சில ஆட்கள் சொல்லுவாங்க பாருங்க, உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண நினச்சோம், அவங்களால் அந்த அளவுக்கு செய்ய முடியல, கொஞ்சம் தான் செய்திருக்கும். சிலத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிற சில தேவ பிள்ளைகள் சில குடும்பங்களை என்னை சந்திக்கும் போது சொல்லுவாங்க, நாங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கர்த்தருக்கு கொடுக்கணும்னு நினச்சோம், ஊழியத்தை தரணும்னு நினச்சோம், ஆனால் அந்த அளவுக்கு எங்களால் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க ரொம்ப செய்திருப்பாங்க. திராணிக்கு மிஞ்சி செய்திருப்பாங்க. திராணி மிஞ்சி அன்றைக்கு கொண்டு கொடுத்துருப்பாங்க கர்த்தருடைய ஊழியத்துக்கு. ஆனால் அந்த வார்த்தை அவங்க சொல்ல, இது கொஞ்சம். அதே போல் ஆண்டவரும் நம்ம பார்வைக்கு இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறாருன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவர் கொஞ்சம்னு நினைப்பார். ஏன்னா அவருக்கு நம்ம கொடுத்த ஆசையை தீராது. அவர் அப்பா இல்லை, பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசையை தீராது. நல்ல தகப்பனுக்கு தாய்க்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து ட்ரெஸ்ஸு கொடுத்து தேவையை சந்தித்து கொடுத்து ஆசையை தீராது. நம்ம ஆண்டவர் அப்படித்தான். இதுவரையிலும் அவருடைய பார்வைக்கு கொஞ்சமாக தான் அவர் செய்திருக்கிறாரு. இன்னும் செய்வார். பெரிய காரியங்களை பார்க்க போகிறீங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். இன்றைக்கு ஆண்டவர் பேசின ஜீவ வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இதுவரையிலும் செய்திருப்பது உடைய பார்வைக்கு கொஞ்சமாக தான் இருக்குது. சில வேளையில் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்திருக்கிறதுலாம் எங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியலாம். ஏன்னா நீங்கள் இன்னும் எங்களுக்காக செய்ய ஆசைப்படுறீங்க. இன்னும் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாளிலும் ஜெபத்தில் பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். நீர் பெரிய பெரிய காரியங்களை செய்யுங்க. நன்மையான ஈவுகளை கொடுங்க. அதிசயங்களை செய்யுங்க. சாபக்கட்டுகள், பாவக்கட்டுகள், வியாதியின் கட்டுகள் எல்லாம் நிர்மூலமாகி போகட்டும். அற்புதங்களை காணப்படும். இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கணும். இந்த நாளில் ஒரு அதிசயம் நடக்கணும். நீர் அப்படி செய்கிறீர், அதற்காக நன்றி. குறிப்பாய் வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளை தொடுங்க. யாராவது ஆபத்தான நிலையில் இருந்தால் இன்றைக்கு இப்போதே சுகமாக்குங்க. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். ஒரு குழப்பமான நிலையில் யாராவது இருந்தால் அந்த குழப்பம் மாறி ஒரு தெளிவு உண்டாகட்டும். பயம் விலகட்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை கிருபையினால் தரிசனத்துக்குள் நடத்தும். வல்லமையாய் பயன்படுத்தும். எழுப்புதலுக்கு பயன்படுத்தும். தேவனுடைய பாதத்திலிருந்து பெரிய காரியத்தை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.